வணக்கம் உறவுகளே, நான் பரிசந்திரன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் உறவுகளே? இன்றைக்கு மண்டதீவுக்கு நிற்கின்றேன். நீங்கள் முதல் காணொளி பார்த்துருப்பீர்கள். நான் முதல் மண்டதீவில் ஒரு டிவி வாங்கி கொடுத்தது காணொளி ஒன்று பார்த்துருப்பீங்கள். அது மண்டதீவு வாக்குறுதியால் வேலைக்காரர்கள் செய்த எங்களுடைய டன்சன் வினோதா குடும்பம் செய்யப்பட்டது. அந்த வீடியோ எடுத்து செய்யப்பட்ட அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூட மிஸ் சில கோரிக்கை விட்டுருந்த மண்டதீவு மிஸ் இந்த எங்களுக்கு ஃபோட்டோ பிபி மிஷின் இல்லை, மற்ற இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் குறைவாக இருக்குது, வைஃபை இது ஒரு அடுத்து தர சொல்லி அதுக்கு ஒரு 10,000 இதுவெல்லாம் என்ற உதவிங்கிறது தான். மற்றது இந்த கிணத்துக்கு ஒரு மூடி போடணுமா, அது போல் போய் கேட்டிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு மண்டதீவு யாழ் மகாவித்தியாலயத்துக்கு நிற்கின்றோம் பாருங்கள். நிற்கிறோம். இந்த உதவி திட்டம் என்னென்னு சொன்னால், இந்த உதவியை இந்த அனுசரணை செய்கிறது மீண்டும் டன்சன் வினோதா குடும்பம் மீண்டும் அந்த அனுசரணை ஃபுல்லாக செய்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய சுகாதார குழு சார்பால் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த காணொளி போட்டவுடன் கனவேரர் பார்த்துருக்கிறார்கள். பார்த்து போட்டு இவர்களே முன் உதவி செய்கிறேன்ட்டு செய்திருக்கிறார். இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி மிஷினும் வாங்கியிருக்கிறோம். அது விலை 2,65,000 சொல்லி அவர் பள்ளிக்கூடத்துக்கு சொன்னபடியாக 2,45,000 தந்திருக்கிறார். ஒரு புதுசாக ஃபோட்டோ காப்பி மட்டும் கொடுக்க போகிறோம். அடுத்தது இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் வைஃபை இல்லாத காரணத்தால் அதுக்கு ஒரு நிதி உதவியும் அது நாங்கள் காசாக கொடுக்காம நாங்களே எல்லாம் செய்து கொடுப்போம். அதுதான் இந்த கிணத்துக்கு ஒரு இதுவும் போட்டு கொடுப்போம். இந்த பிரின்சிபல் நான் நிற்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் அன்றைக்கு போட்ட காணொளி பார்த்துருப்பீங்க. நாங்கள் இது ஒரு நல்ல எண்ணத்தில் போட்டது மண்டதீவு. ஆனால் அவங்களை மண்டதீவு வாக்கிலே வயதக்கார மண்டதீவு டன்சன் வினோதா குடும்பம்தான் இந்த நிதி பங்களிப்போட எனக்கு அனுப்பி இதை செய்து விடுங்கன்னு சொல்லியிருந்தார்கள். அதான் முந்தி இந்த பள்ளிக்கூடத்தில் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஒரு இங்கே விதான மூலமாக தான் இந்த டிவி கொடுக்க சொல்லி வந்த இடத்துல நான் டிவி கொடுத்து வந்த இடத்துல இப்படியான உதவிகள் கேட்டு மிஸ்ஸே கேட்டவன் நான் சொன்னேன், எங்களுக்கு தெரியல, நீங்கள் வீடியோ மூலமாக கதைச்சி போட்டு நீங்கள் கேட்குறத கோரிக்கையை விடுங்க, யாராவது முன் செய்வாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வேன் வைக்கிறதுக்கு பாருங்கள், ஃபோட்டோ காப்பி மிஷின் எடுக்கப்பட்டிருக்கு, இது கொண்டு வந்திருக்கிறோம். இது இப்போ இறக்கி நாங்கள் கையளிக்க போகிறோம் மிஸ்ஸட்டை. அதோட சில உதவிகளும் செய்ய போகின்றோம். எனக்கு பாருங்கள், இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இது மற்றாக்களுக்கும் போய் சேரட்டும். இல்லை எந்த பள்ளிக்கூடம் மண்டலில் எந்த பள்ளிக்கூடத்தில் எங்கெங்கே இருக்கிறீங்களோ உங்களோட கிராமங்களை நீங்களே உங்களோட பள்ளிக்கூடங்களை சின்ன உதவிகளை செய்தால், இப்படியான உதவிகளை செய்து கொடுக்கும்போது இந்த பள்ளிக்கூடத்தில் மாணவர் செல்வங்கள் வளர்ச்சி அடையும். அவங்க செய்கிற நோக்கம் ஒரு விளம்பரத்துக்கோ அதுக்காக என்ன நோக்கம் இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் வளர்ச்சிக்காகத்தான் இந்த நிதி பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் டன்சன் வினோதா குடும்பத்துக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, இது இறக்குற இன்றைக்கு இந்த மிஸ்ஸோட எங்காய்ச்சி இந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் உரிமையாளர் இதில் நிற்கிறார். அவருடைய ஒரு வார்த்தை காய்ச்சி கொண்டு எவ்வளோன்னு சொல்லியிருப்பாருங்க. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கு. உங்களோட பேர் என்னென்ன? கைலன். நேற்று உங்கள்கிட்ட இந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் வாங்கினாங்க. இந்த அவரை இது ஃப்ரான்ஸில் இருக்கிற லியோனில் இருக்கிற லியோன் என்ற இடத்துல இருக்கிற டன்சன் வினோதா குடும்பம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு அன்பளிப்பு செய்கிறாங்க. அவர் ஏற்கனவே ஒரு டிவி வாங்கி கொடுத்துக்கிறாங்க. இவங்க தான் இந்த அன்பளிப்பு. நாங்கள் இந்த வீடியோ விட்டதுக்காக அவங்க இந்த பணத்தை தந்து இது வாங்கி கொடுக்க சொல்லி. இந்த ஃபோட்டோ காப்பியில் உண்மையான விலை எவ்வளோ ஐயா? இப்போதே விலையின்படி 2,65,000 ரூபா. அது இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு கண்டபடியாலும் மற்றது எங்கள்கிட்ட முதல் இருந்த ஸ்டாக்கில் விலைக்கு தரக்கூடிய ஸ்டாக் எவ்வளோ இருந்தபடியாலும் உங்களுக்கு 2,40,000 ரூபாய்க்கு 2,45,000 தான் தந்துருக்கோம். நன்றி. இந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் பேர் என்னங்க? டொஷிபா. இது எவ்வளோ? ஒரு வருஷம் வாரண்டியோ? ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது. ஒரு வருஷம் இல்லாட்டா 1,00,000 காப்பி முழங்க. 1,00,000 காப்பி 1,00,000 காப்பி அடிக்கலாம். 1,00,000 காப்பி அடிக்கலாம். இது எவ்வளோ நீண்ட காலமாக பாவிக்குமா? கூட அப்படியா
உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஸ்கூலை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக பாவிக்கும். நீண்ட காலமாக பாவிக்கும். பிள்ளைகள் எண்ணிக்கை அவ்வளோ தொகை இல்லை தானே, பிள்ளைகள் எண்ணிக்கை கூட தானே, கணக்கான பிள்ளைகள் எண்ணிக்கை இருக்கிறபடியாக இந்த ஸ்கூலை மிஷின் ஓகே நீண்ட காலமாக பாவிக்கலாம். நன்றி. ஏனென்றால் நாங்கள் குறைக்கு கூட உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வியாபாரம் செய்கிற நீங்கள் எங்களுக்கு குறைச்சி தந்துருக்கிறீங்க. சில பேர் இந்த காணொலியை பார்த்து என்ன 2.45 தந்தேன்னு கேட்கக்கூடும். ஏனென்றால் நாங்கள் இப்போ கதைக்கிறதுக்கு நோக்கம் வந்து வெளிப்படத்தன்மையாங்க என்ன விஷயத்தையும் செய்தோம்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் நாங்கள் 2.65 யாருக்குன்னு சொல்லிவிட்டால் பிழைச்சி போயிடும். நீங்கள் தந்தது 2.45 அது நாங்கள் கேட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்க போகிறோம்ன்றபடியாக உங்களோட மனமாக நினைச்சு நீங்களே செய்திருக்கிற இந்த உதவி 2.45 தாரேன்னு சொன்னீங்க. நன்றி 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 அண்ணையா. ஓகே நன்றி. ஓகே ஓகே ஓகே. இந்த ஃபோட்டோ மிஷின் திறக்கப்படுது பாருங்கள். இந்த இதில் சார் நிற்கிறேன். அருள் நீங்களும் முடியுங்க பிரச்சனை அருள் தூக்கலாம். இங்கே பாருங்கள் ஃபோட்டோ மிஷின் வந்தான்ருக்கு. இந்த தொசிபாண்டு அது இல்லை இதில் மிஸ் நிற்கிறான். இங்கால புள்ளாலையும் கூப்பிடுங்க. இந்த ஸ்கூலில் இந்த கையளிக்கப்படும் போது இதை பாருங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். இந்த உதவியை செய்து இந்த அரிசுவனை சேர்ந்தது டன்சன் வினோதா குடும்பம் பிரான்ஸ் லியோன் நகரத்தில் இருக்கின்றாண்டு இந்த உதவியை ஜாபகரான் இந்த பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு டிவி வாங்கி கொடுத்தாலும் அவர்களுக்கு மனமான நன்றியை சொல்லிக்கிறது. பிரின்சிபல் ஒரு சில வார்த்தை அனுப்பி இருக்கிற சார் மேரும் ஒரு சில வார்த்தைகளை கேட்பாங்க. இப்போ இந்த புள்ளாலம் பெறுது பள்ளிக்கூட புள்ளாலம் இது நேரடியாக பாருங்கள். இந்த காணொலியில் பார்த்து இந்த புள்ளாலையில் இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து உங்களால் இந்த உதவியில் பண உதவியாக கையில் கொடுக்க வேணாம்னு மிஸ் கோரிக்கை விட்டுருக்கிறார். உங்களால் எந்த சகல பொருளாகவோ இன்னமும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை நேரடியாகவே நீங்களே வந்து யாரும் உதவி செய்யலாம். உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இருந்தால் கட்டாயம் செய்யலாம். எந்த பள்ளிக்கூடம் மண்டியில் இந்த மாணவர் செல்லங்களை இனிமேல் படிக்க வைக்கிறார் எங்களுடைய நோக்கம். நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு சில உதவிகளை செய்துருக்கிற நோக்கம் வந்து போராட்டத்தால் எங்களோட தமிழர்கள் கொஞ்சம் பின்தங்கி போய்கொண்டிருக்கிறோம். எனக்கு கல்வி இப்போ வந்து கலாச்சாரங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கெங்கே போய்கொண்டிருக்கண்டு அதை மாற்றுறதுக்கான ஒரு திட்டங்கள்லாம் நாங்கள் இப்போ முயற்சி செய்துருக்கிறோம். இந்த முயற்சியில் புலமே இந்த மக்கள் எங்களோட குருநாள் மக்கள் கூடுதலான எங்களோட ஊருக்கு கணக்கு உதவிகளை செய்யணும். இந்த டைமில் இந்த மண்டதீவு பங்கை சேர்ந்த வேதக்கார டன்சன் வினோதாக்களும் இந்த மண்டதீவை சேர்ந்த அவர்கள் இந்தியாவில் வந்து போராட்டம் டைமில் 8ஆம் பட்டத்தில் இருந்தேன்னு சொன்னேன். 2 கைக்கு அந்த டைமில் 8ஆம் பட்டத்தில் இருந்தவரை அதுக்காகத்தான் இந்த உதவியை தான் கட்டாயம் செய்யணும் என்று சொல்லி முன் வந்திருந்தால் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு சார் வந்துருக்கிறா இவங்களும் காய்ச்சி கொள்வா வாங்கலுங்க. ஓகே. இந்த அதில் வரதான் பிரின்சிபல் இந்த மிஸ் வரா மற்ற இந்த மாணவர் செல்வங்கள் இருக்குது. வணக்கம் 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 சார். வணக்கம் மிஸ். வணக்கம் 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 புள்ளால எப்படி இருக்கிறீங்க? எப்படி போகுது உங்களோட பள்ளிக்கூடங்கள் கல்வியில் எப்படி போகுது? உங்களுக்காக இப்போ பிரான்ஸில் இருக்கிற டன்சன் குடும்பம் டன்சன் வினோதா குடும்பம் இந்த உங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். இந்த மாணவர் செல்வத்துக்கு வாங்கி கொடுக்க சொல்லி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் செய்து வாங்கி தராக சில வேலைகளை செய்கிறது இந்த பிள்ளைகள் படிக்கணுமென்ற நோக்கத்தில். சார் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் பொருளாளர் ஆங்கில ஆசிரியரும் ஆங்கில ஆசிரியரும் பொருளாளரும் இருக்கிறார். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களோட பேர் என்னங்க சார்? எனது பேர் கந்தையா சண்முகானந்தன். நான் இந்த பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராகவும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளராகவும் பதவி வைத்து கொண்டிருக்கின்றேன். நமது பாடசாலை வந்து ஒரு நீண்ட காலமாக ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ காப்பி இயந்திரம் இருந்தது. அது நீண்ட காலமாக பழுதடைந்த நிலையிலே நாங்கள் அன்றைய தினம் உங்களோட பேர் சொல்லுங்கள். உங்களோட பேர் என்ன? சந்திரன். சந்திரன் சந்திரன் யூடியூப் சேனல். பாரிஸ் சந்திரன் யூடியூப் சேனல் அண்ணா அவர்கள் இந்த பாடசாலையை விஜயம் செய்தபோது எங்களோட பாடசாலையின் தேவைப்பாடுகள் மற்றது குறைநிறைகளை சுட்டி காட்டிய போது அவர் தானாக சில உதவிகளை வெளியாட்களுடன் தொடர்பு கொண்டு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார். அந்த வகையிலே எமது பாடசாலைக்கு இன்றைய தினம் பிரான்சில் வசிக்கும் டன்சன் வினோதா குடும்பத்தினரால் பாடசாலைக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி இயந்திரம் வழங்கப்பட்டு இருக்கின்றது.
இந்த இயந்திரத்தின் மூலம் நாங்கள் நமது பாடசாலை மாணவர்களை கல்வியிலே ஒரு படிநிலை முன்னேற்றக்கூடிய ஒரு வசதி ஒன்று ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது பாடசாலை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அவங்க தான் அந்த டிவி வாங்கி தந்த ஏற்கனவே அவர்கள் சொந்த முறை டிவியை முதல் டிவி கேட்கப்பட்டு தான் இங்கே நான் வர வந்தேன். நான் டிவி கேட்டு அப்போ எனக்கு வந்து யார் சொன்னாங்க, அந்த விதானியார் அவர் சொல்ல டான்சன் குடும்பத்தினர் ஏற்கனவே மது பாடசாலைக்கு விசேட கல்வியாளருக்கான ஒரு தொலைக்காட்சி பட்டியினையும் அன்பளிப்பு செய்திருந்தனர். அந்த நேரம் இவர் சந்திரனா இங்கே பாடசாலைக்கு வந்தபோது தான் நாங்கள் இந்த தேவைகளையும் குறிப்பிட்டதுக்கு நாங்கள் இந்த உதவியை செய்திருக்கிறேன். இவர்களுக்கு எமது பாடசாலையின் சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். நன்றி சார். ஆனால் அவர்கள் வந்து இந்த போராட்ட டைமில் இங்கே மண்டதி வேதக்காரரான் டன்சன் குடும்பம், டன்சன் வினோதாக்கள் மண்டதி வங்காள பக்கம் இருக்கிறார்கள் தான். அவங்க அந்த போராட்ட டைமில் வந்து இங்கே 8ஆம் பட்டாளம் இருக்கிறாங்க. இங்கே 8ஆம் பட்டாளத்தில் இருந்த இனமாம், அதால் தனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது சின்ன உதவி செய்யணுமென்ற நோக்கத்திலாம் செய்கிறவர்களே இது வந்து ஒரு விளம்பரத்துக்காகியோ பப்ளிசிட்டிக்காகியோ ஆன காணொலியும் இல்லை, அதன் நோக்கமும் இல்லை. எங்களுக்கு அவர்களுக்கும் அதே நோக்கம் இல்லை, எங்களுக்கும் இல்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு இந்த பள்ளிக்கூடம் முதல் எஜினியர் ஸ்கூலுக்கு செய்துருக்கிறோம். இப்போ குருநாருக்கு நடக்கிற கணக்க பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் மிஸ் பார்த்துருப்பா சில எங்களோட வீடியோக்கள். அப்போ அதில் கணக்கு வேலைகள் செய்துருக்கிறோம். இத்துடன் இந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ எனக்கு அந்த அபிசன் என்ற ஃப்ரெண்ட் தான் சொல்லியிருந்தார், இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த ஒரு டிவி கட்டுறேன்னு சொல்லி. அந்த டைமில் வினோதா வந்து என்னுடைய மனைவியோட தங்கச்சி தான். அதை நான் இதில் குறிப்பிடப்படுறேன். அவங்க தான் இப்படி கதைச்சா படத்தில் நாங்கள் வாங்கி தரோம்னு முன் வந்தார். அப்புறம் மிஸ் வந்து சொல்லியிருந்தால் இப்படி ஃபோட்டோ காப்பி பிரச்சனை, இன்டர்நெட் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது இந்த கிராமத்தை கண்டு. அப்போ அதுக்கு இந்த பள்ளி ஸ்கூலுக்கு அதையும் அவங்க செய்தார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற இந்த கிணத்து மூடி வந்து பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறபடியாக அந்த மூடியையும் செய்து தரத்துக்கு பணம் அனுப்பியிருக்கிறார். நாங்கள் இந்த 3 வேலை திட்டமும் அதோட டிவி வேலை 4 வேலை திட்டம் வந்து இந்த வினோதா டன்சன் குடும்பம் தான் அன்பளிப்பாக அவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்களும் தெரிவிக்கிறோம். நாங்கள் வந்து எங்களோட குருநாள் சுகாதார குழு ஒன்று அமையம் ஒன்று இருக்குது. அது சார்பாக இப்போ நான் முன்னுக்கு நின்றாலும் அது சார்பாலாம் நாங்கள் எல்லா வேலை திட்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட கிராமத்துக்கு. அதோட எங்களுக்கு யார் உதவி வேறு கிராமத்துக்கு தந்தாலும் போய் செய்துடுவோம், செய்து கொடுக்குறது எங்களை வழக்கம். கேட்டால் செய்து கொடுக்குறோம் ஏலக்கூடிய அளவுக்கு. நன்றி வினோதா டன்சன் குடும்பத்துக்கும். மற்றது இந்த மிஸ், நீங்கள் கேட்க போகிறீங்களா மிஸ்? சரி சார். அனைவருக்கும் வணக்கம். பாடசாலையின் அதிபர் என்ற வகையில் பாடசாலையின் தேவைப்பாடுகளை நிறைவு செய்து ஒரு தரமான கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது ஒரு அதிபருடைய தலையாய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் பலரிடமும் பல எங்களுடைய தேவைப்பாடுகளை கூறி அவர்களிடமிருந்து நாங்கள் அந்த மாணவர்களுடைய பாடசாலை தேவைகளை மாணவர்களுடைய கற்றல் கற்பித்தலை மேம்படுத்தும் நோக்கில் பெற்று வருகின்ற போதிலும் இந்த வாரம் எங்களுடைய பாடசாலைக்கு சமூக சேவை உத்தியோகத்தர் பிரதேச செயலகத்திடமிருந்து வருகை தந்திருந்தார். அவருடன் இணைந்து எங்களுடைய கிராம உத்தியோகத்தர் திரு கோகுலன் அவர்களும் வருகை தந்து ஒரு தொலைக்கல்வி அலகிற்கு அன்பளிப்பாக வழங்கியிருந்தார். எனவே அந்த வேளையிலே பாடசாலையின் தேவைப்பாடுகள் குறித்து என்னுடன் கலந்துரையாடியது ஏனைய ஆசிரியர்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். அந்த வகையில் அபி, சந்திரன் ஆகியோர் இந்த உதவிகளை தாங்கள் செய்து வருவதாகவும் கூறியிருந்தனர். எனவே தொலைக்காட்சியை பிரான்சில் லியோன் நகரில் வசிக்கின்ற டன்சன் வினோதா குடும்பத்தினர் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அவர்களே மீண்டும் எங்களுடைய நீண்ட கால தேவைப்பாடான இந்த ஃபோட்டோகாப்பி மெஷினையும் எங்களுக்கு இன்றைய தினம் வழங்கியிருந்தார்கள். உண்மையிலே அவர்களுடைய சேவை எங்களுடைய பாடசாலைக்கு மிகுந்த ஒரு தேவையாக இருக்கின்றது. எனவே மாணவர்களும் ஏனைய எங்களுடைய கற்றல் கற்பித்தலுக்கு இந்த ஃபோட்டோகாப்பி மிஷின் மிகுந்த பயனுடையதாக அமையும். அதன் மூலம் நாங்கள் மாணவர்களுடைய நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும்.
நாங்கள் இவ்வளவு நாளும் எங்களுடைய தேவைப்பாட்டை அயல் பாடசாலை அதிபரிடம் கோரி பெற்றிருந்தோம். அல்லது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஃபோட்டோகாப்பி செய்கிற இடங்களுக்கு சென்று தான் அவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதிலிருந்து எங்களை விடுவித்து இந்த ஃபோட்டோகாப்பி மிஷினை எங்களுக்கு பெற்றுத்தந்த டென்சன் வினோதா குடும்பத்தினருக்கு பாடசாலை சமூகம் சார்பாக மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி மிஸ். நன்றி மிஸ். நன்றி நன்றி நன்றி. பழைய ஃபோட்டோகாப்பி மிஷின் எங்கே இருக்குதா? அதை பார்க்கலாமா? சில அதையும் காட்டி விட்டால் நல்லா. பழைய ஃபோட்டோகாப்பி மிஷின் வந்து நீண்ட காலம் அது பாவனையில் இருந்தது. அதை நாங்கள் பல முறை திருத்தம் செய்திருக்கின்றோம். அதற்கான ஆவணங்கள் எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. இப்போ நாங்கள் அந்த எங்களுடைய பொருட்கணக்கெடுப்பில் அதை கழிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்றோம். அந்த நிறுவனத்திடம் இருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் ஒன்று நாங்கள் வேண்டி இருக்கின்றது. அதை வேண்டினால் அதை எங்களுடைய பொருட்பதிவேட்டிலிருந்து கழிக்கிறதுக்காக எங்களுடைய வலய கல்வி அலுவலகம் அதற்கான செயற்பாடுகளில் ஈடுபடும். அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அதை இனி திருத்தம் செய்து பயன்படுத்த முடியாது. அதை நாங்கள் அந்த பொருட்கணக்கெடுப்புக்கு வந்த குழுவிடமும் நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம், காட்டியிருக்கிறோம். அவர்கள் அதை பரிசீலனையும் செய்திருக்கிறார்கள். நீங்களும் அதை பார்வையிட விரும்பினால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எதையும் நாங்கள் இப்போ எங்களை நோக்கம் மிஸ் எல்லாம் வெளிப்படத்தன்மையாக தான் எல்லாம் செய்து இருப்போம். அது எங்களுக்கு ஜோலியில் ஒரு இருக்கும் பிரச்சனை. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, இது 2,65,000 ரூபா ஃபோட்டோகாப்பி மிஷினை நாங்கள் நேரடியாக அவருடைய போய் கதைச்சு என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கு தான் டொனேஷன் பண்ணுறோம், இதை பார்த்து செய்யுங்கண்டாப்பில் அவர் உடனே 2,45,000 தந்திருக்கிறார். அப்போ அதை அவருக்கு நன்றியை சொல்லிக்காண்டு அப்போ நாங்கள் இனி மேலும் மேலும் சில உதவி அதுக்கு என்னென்னா நாங்கள் அதை வந்து பில் வந்து நாங்கள் அவைக்கு வினோதாக்கு அனுப்பியிருக்கிறோம். மற்ற ஒரிஜினல் பில் உங்களோட கையில் இதில் தரப்படும். நீங்கள் பார்ப்பீங்க. மற்ற ஒரு வருஷம் புரண்டி என்னென்ன ஒரு வருஷம் புரண்டியும் பில்லும் இதில் தரும் பாருங்கள். நாங்கள் என்ன எல்லாத்தையும் நாங்கள் வெளிப்படத்தன்மையாக செய்கிறதுக்கு காரணம் எங்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது, உங்களுக்கும் பிரச்சனை கூட. 2 நோக்கம் தான் முழு நோக்கம். நாங்கள் கனகாலம் இந்த உதவி செய்துருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனை வராமல் எங்களை பாதுகாக்கணுமென்ற நோக்கம் தான் முழுக்க. மற்றது பள்ளிக்கூடத்தில் பிரின்சிபலுக்கோ யாருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது, நேர்மையாக நடக்குதுன்ற நோக்கத்தில் இந்த வேலைகளை செய்துருக்கோம். யாரும் இதில் தேவையில்லாத பிரச்சனை சில பேர் ஒன்று கேட்பாங்க. ஆனால் அதுகளெல்லாம் கடந்து தான் நாங்கள் செய்ய வேண்டிய இருக்குது. அதை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நல்ல நோக்கத்துக்காக செய்தோம்னா நல்ல மட்டும் நினைக்கிறோம். நன்றி. மற்றது பழைய ஃபோட்டோகாப்பி மிஷினையும் பார்ப்போம். மற்ற மாணவ செல்வங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இந்த ஃபோட்டோகாப்பி மிஷின் தந்த பற்றி தான் சொல்லம்மா. இவ்வளவு நாட்கள் வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? மதுரா. மதுரா 10. சரி சொல்லம்மா. இவ்வளவு நாட்களும் ஃபோட்டோகாப்பி மிஷின் இல்லாமல் நாங்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தோம். இப்பொழுது ஃபோட்டோகாப்பி மிஷின் வந்ததற்கு நாங்கள் மாணவர்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு டக்ஸ்டன் வினோதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். டன்சன் வினோதா பிரான்சில் வசிக்கிறார். பிரான்சில் வசிப்பவர் அவர்களுக்கு நாங்கள் பெரும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர் வந்து மண்டதீவு அங்கே வேதக்காரர்களான அவரால் இந்த பள்ளிக்கூடத்தை நேசிக்கிறபடியாக தான் உதவி செய்யணும் அவர் ஆர்வம் வந்து. மற்றதாக போராட்ட டைமில் இங்கே 8ஆம் பட்டணத்தில் இருந்தான்னு சொன்னார். உண்மையில் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கன்னு நன்றி உள்ள நன்றி. இந்த ஃபோட்டோகாப்பி மிஷினை நீங்கள் கொள்வனம் செய்த கஜன் அவர் ஏற்கனவே இங்கே வந்து எங்களோட மிஷினை எல்லாம் ரிப்பேர் செய்திருக்கிறார். இப்போதான் அவரை அவதானிச்சு அவருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியலே. ஓ ரிப்பேர் செய்திருக்கிறார். அதுக்கான ஃபோட்டோ கூட என்கிட்ட இருக்குது. ஃபோட்டோவோடு இருக்கு. ஓ அவரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு வார்த்தைகளை கதை அப்படியே சொல்லுங்கள். ஃபோட்டோகாப்பி மிஷின் திருத்துவதற்காக அவருடன் நான் தொடர்பு கொண்டு ஏற்கனவே அவர் 2 வருஷத்துக்கு முதல் என்று நினைக்கிறேன் 2023 அந்த காலப்பகுதியில் அவர் வந்து எங்களுடைய ஃபோட்டோகாப்பி மிஷினை திருத்தம் செய்து சர்வீஸ் செய்து எல்லாம் எங்களுக்கு தந்தவர். அதன் பிற்பாடும் நாங்கள் 2 தடவைகள் திருத்தம் செய்திருக்கின்றோம். அதில் இருக்கிற அந்த வீல் எல்லாம் உடைஞ்சு அந்த வீலெல்லாம் ஒட்டி அப்படியெல்லாம் திருத்தம் செய்யும். அவருக்கு தெரியும் தானே அந்த இப்போ பழைய மிஷினை இது வேலை செய்யுமா செய்யாதுன்னு தெரியும் தானே உங்களுக்கு? அவர் தெரியும். அவர் நீங்கள் நீண்ட காலமாக செய்கிறீங்க இந்த ஃபோட்டோகாப்பி மிஷின். எத்தனை 22 வருஷம் ஆச்சுறீங்க. நன்றியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களோட சேவை உயரவணும் அது பழுதடைந்ததுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் ரிப்போர்ட் தேவை. அதை ஒருக்கா நீங்கள் எடுத்து தந்தீங்கன்னா நாங்கள் அந்த பொருட்பதிவேட்டிலேருந்து கழிச்சு விடலாம். அதுக்கு ஒருக்கா நீங்கள் செய்தீங்கன்னா ஓகே. உங்களை கேட்ட
இப்போ பாவிக்கல இனி அதுக்கு பார்ப்போம் இப்போ சும்மா அதில் இப்போ பார்ப்போம் இப்போ இருக்கும் அதையும் பார்த்துட்டு மற்றது நன்றி உங்களுக்கு என்னென்ன நன்றி சொல்லணும். அடுத்தது இந்த போட்டோ மிஷினை நாங்கள் இப்போ மிஸ்ஸுக்கு கொடுக்குறோம். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் உங்களோட மிஸ் தொடர்புன்னா கட்டாயம் வந்து இந்த பள்ளிக்கூடம் செய்து கொடுத்து விடுங்க. என்னென்னதெல்லாம் நிச்சயமாக மாணவர்களுக்கு கட்டாயம் முக்கியமான இதெல்லாம் அதாவது வாங்கி தந்தது நாம் எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஏதாவது நன்மை செய்தோம்னா நல்ல மட்டும் நினைக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் இந்த உதவியை செய்வீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நன்றியா. அங்கால போய் மிஷினை பார்ப்போம். என்ன மிஷினை பார்த்துட்டு டான்ஸ் ஸ்கூல் அண்டை காட்டி வந்திருப்பேன். காட்டியிருந்தேன். இப்போ ஃபோட்டோ காப்பி மிஷின், பழைய ஃபோட்டோ காப்பி மிஷினை பார்க்க போகிறோம். குட் மார்னிங். குட் மார்னிங். பழசு மாடல், பழைய மாடல். நீங்கள் கரையுங்க. இது என்ன மாடல் பார்க்கலாம். இதுதான் பழைய ஃபோட்டோ காப்பி மிஷின். பழைய ஃபோட்டோ காப்பி சொல்லுங்கள். இந்த மாடலுக்கு வந்து பார்ட்ஸ்கள் வந்து சரியான விலை இங்கே எடுக்கவும் இல்லை. இது நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னே வந்து இந்த ஃபோட்டோவையும் திருத்தி இருக்கிறீங்க. திருத்தி போட்டு போனேன். அதுக்கு பிறகு வேறு யாரை வந்து பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வேறு யாரை வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அப்போவே நான் சொல்லிப்பட்டு போனேன் இந்த மாடல் அவ்வளோ இந்த மாடல் யோசனை இல்லை. இதனால் இது வந்து முதலே இங்கே பார்ட்ஸ்கள் எடுக்கிற கஷ்டம். பார்ட்ஸ்கள் எடுக்கிறனாலும் நிறைய காசு வரும். அதை இந்த சின்ன பள்ளிக்கிறதால அதை செய்து முடிக்கலாம். என் கைக்கு மீறின செலவாக இருக்கும். அது பார்ட்ஸ்கள் வாங்குற அதில் மாத்திரண்டா கூட 60,000 ரூபாய்க்கு மேலே வரும். அப்படி யூனிட்டை தான் மாற்றணும். அப்போ இதுகளுக்கு பார்ட்ஸ்கள் இங்கே எடுக்கிற கஷ்டம். மற்ற இவன் செலவு செய்யக்கூடிய அளவு லிமிட்டை விட தாண்டி இருக்கிறது. அதை செய்ய முடியாமல் இருக்கும். அடுத்தது இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த புது மிஷின் அது வந்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்த சாதாரண டெக்னீஷியனோட திருத்தக்கூடிய அளவு மிஷின். அதே மாடல் மிஷின் நிறைய இருக்குது யாழ்ப்பாணத்தில். இலவமாக இருக்குது. இலவாக இருக்கும் பாட்டு. அதாவது டொனேஷன் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இதை கருத்தில் கொள்றையில் இது மிஷினில் உறவோ அந்த மிஷினை வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும். அது மிகப்படியான விஷயம். முதல்ல பார்ட்ஸுகள் இங்கே யாழ்ப்பாணத்தில் எடுக்கக்கூடிய ஒரு மிஷினை கொடுக்க வேணும். அதை தெரிவு செய்கிறதா சரியானதாக தெரிவு செய்யணும். அதை விட்டுட்டு இப்படி ஏதாவது ஒரு மிஷினை வண்டி கொண்டு வந்து கொடுத்தால் அதால் பெரிய பிரச்சனை வரும். ஏன்னா அதை திருத்துறது கூட ஒரு டெக்னீஷியன் இருக்க மாட்டேன். பார்ட்ஸ் எடுக்க முடியாமல் இருக்கும். விலை கூடுதலாக இருக்கும். செலவு கூடவே இருக்கும். டோனர் வந்து ஒரிஜினலாம் போட வேண்டி இருக்கும். அப்படியான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுகள் எல்லாத்தையும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு மிஷினை கொடுத்தா தான் அவைக்கும் பிரியோசனமாக இருக்குது. இப்போ நாங்கள் கொடுத்த மிஷினால இனிமேல் தீர்வு கிடைச்சிருங்களா? இவைக்கு இந்த மிஷின் திருப்தியான மிஷின். ஏன்னா அவைக்கு பார்ட்ஸ்கள் குறைஞ்ச விலையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண இந்த டெக்னீஷியனையும் கூப்பிட்டு திருத்தக்கூடியதாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பக்கத்தால் ஒரு பிரச்சனையும் வைக்கிறாங்க. வேறு டோனர்கள் எல்லாம் விலை குறைவாக வேண்டக்கூடியதாக இருக்குது. இதுகளுக்கெல்லாம் ஒரிஜினல் டோனர் ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது. வழியால் டிக்கெட் எடுக்கவும் இல்லாது. அப்படியான மிஷினை வேண்டி கொடுத்துட்டு அது வெளிநாடுன்னா பிரச்சனை இல்லை. சொல்லியே வேண்டி போடலாம். ஏன்னா அங்கே வெளியில் காட்ட முடியாது. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் அந்த சுச்சுவேஷன் இல்லை தானே. என்னோட யாவைக்கு அப்படியான இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினை தான் தெரிவு செய்து வண்டி கொடுக்கும். நன்றி சார். மறுபடியும் அவ்வளோக்கப்படுது. மற்றது அடுத்தது நாங்கள் கூப்பிட்டோன்னா டைமுக்கு வந்து நின்றுட்டீங்க. டைமுக்கு வந்து இந்த ஃபோட்டோ காப்பி இதை பற்றி மறுபடியான விளக்கம் தந்துக்கிறீங்க. இப்போ அதையும் ஓகே செய்து கொடுத்து தானே போக போகிறீங்களா? பண்ணி அவைக்கு பிரிண்ட் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி அடுத்து காட்டி வச்சு தான் சரி அந்த வேலையை தொடங்குங்க. நாங்கள் மிச்சத்தை முடிச்சுக்கணும். இதுதான் பழைய மிஷின் பாருங்கள். அதுதான் பழைய மிஷின். வலது வாரத்தை இப்போ சார் இந்த கொண்டு முறையை வழங்கப்படுத்தி இருந்தால் பார்த்துருப்பீங்க. உறவுகளே தொடர்ச்சியான இந்த காணொலியை அங்காலயம் எடுத்து அனுப்பிப்போம் பாருங்கள். எத்தனை வகுப்பு இருக்குது? பெரிய பள்ளிக்கூடம் தானே சார்? பாங்க ஏதாவது கேட்டால் நீங்கள் கரெக்டாக சார் இங்கே இதில் இப்போ நீங்கள் தான் பொருள் ஆரம்பிக்குமான நீங்கள் தான் கையை இந்த நீட்டி வேண்டாம். நீங்கள் சரி அனைவருக்கும் வணக்கம். எமது பாடசாலையின் இந்த தேவை கருதி முக்கிய தேவை கருதி மாணவர்களுடைய கற்றல் கற்பித்த செயற்பாடுகளுக்காக இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை சந்திரன் அவர்கள் பிரான்சில் வசிக்கும் சந்திரன் அவர்கள் எமது டான்சன் வினோதா அவர்கள் அன்பளிப்பு செய்த இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை எமது பாடசாலைக்கு வழங்கி வைக்கிறார். இது கையளித்து வழங்கி வைக்கிறார். எமது பாடசாலை மாணவர்களும்
ஆசிரியர்களும் பெரும் மகிழ்ச்சியில் இதனை நாங்கள் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய போட்டோ எடுத்துக்கிறேன். அதை போட்டு விட்டாலுமே எனக்கு போட்டு விட்டாலும் சரி நிறைய எடுத்துக்கிறேன். சரி எடுக்கிறேன். மறையாமல் இன்றைய தினம் வினோதா குடும்பம் இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை மீண்டும் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கள் மனம் வந்து இந்த பணத்தை தந்து என்ன இந்த வேலையை செய்ய சொன்னதுக்காக வினோதா டன்சன் அவர்களுக்கும் டன்சன் வினோதா குடும்பத்துக்கும் என் சார்பும் எங்களோட சுகாதார குழு சார்பும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உறவுகளே, வணக்கம். இந்த காணொலியை பார்வையிட விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக இது வந்து மற்றாக்களுக்கு போய் சேரணும். இப்படி சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கோ இந்த எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க அந்தந்த கிராமத்தில் இருக்கிறீங்க உங்களோட கிராமங்களையே நீங்களே வளர்ச்சியடை செய்யலாம்ன்றதுக்காகத்தான் இந்த நாங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி செய்கிறோம். கட்டாயம் நாங்கள் அமர்ந்து செய்யணும் இல்லை, உங்களோட கிராமத்தில் இருக்கிற மக்களையே பிடிச்சி 6வது வருஷம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்களே செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்ல எங்களோட யாழ்ப்பாணம் எல்லா பள்ளிக்கூடத்திலையும் வளர்ச்சி அடையும் என்ற நோக்கத்திலான் இப்படி நாங்கள் இப்போ சிறு வேலையாக செய்து இன்றைக்கு ஓரளவு பெரிய அளவுக்குள்ள வந்திருக்கிறோம். நாங்கள் சின்னதாக தொடங்கினது இன்றைக்கு பெரிய அளவு பாரத்துக்கு நோக்கம் எல்லா புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட உறவுகள்ற நிதி பங்களிப்பு தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். புலம்பெயர்ந்த மக்கள் இப்போ எங்களுக்கு குன்னார் செஞ்ச சாங்கல் பாடசாலைக்கு இவ்வளோ உதவியை செய்திருக்கிறோம், இவ்வளோ பெயிண்ட் அடித்து கண்டிருக்கிறோம், இவ்வளோ விளைவிச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரத்துக்காகியோ வேறு நோக்கத்தினாலும் இல்லை. இது வந்து இந்த கல்லூரி பள்ளிக்கூடங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த மாணவர் செல்வங்களை வளர்ச்சியடைய வைக்கிறதுக்காகத்தான் இந்த காணொளி எடுக்கப்படுவதோடைய வேறு நோக்கம் இல்லை. இதை கொடுக்குறதுல நாங்கள் போட்டு காட்டுறதுக்கு காரணம் அடுத்தாக்களையும் வந்து ஊக்கப்படுத்தி நீங்களும் வந்து மனம் மாறி அடுத்த பள்ளி எந்தெந்த ஸ்கூலுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதுகளை நீங்கள் உங்களால் உங்களோட கிராமத்தில் இருக்கிறாக்களையும் செய்வீங்க. எந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு பார்த்து நிதி கேட்குறாங்களுக்கு உதவி செய்வீங்கன்ற நோக்கத்திலான் நாங்கள் இந்த காணொலி எடுக்கிற முடியும். வேறு ஒரு நோக்கமும் இல்லை. இது வந்து அதை வந்து நீங்கள் அலட்சிய போக்கா இவங்க இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை கொடுக்குறாங்க, ஒரு பெயிண்ட் அடிக்கிறத போட்டு காட்டிக்கண்டு வீடியோவில் இடக்கைக்கு வலக்கையால் கொடுக்குற இடக்கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னவங்களால் அந்த காலம் இப்போ நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக செய்தால் தான் இல்லாமலியால் வருமென்ற நோக்கத்தில் இந்த உதவியை நேரடியாகவே தந்தாள்கிட்ட பேரையும் சொல்லி வீடியோ மூலமாக நாங்கள் ஆதாரமாக காட்டிக்கின்றிருக்கிற நோக்கம் வந்து அவரவர்கள் தாரதை அவரவர்களே அந்த டைமில் பார்த்து கொள்ளணும், பார்த்து சந்தோஷப்படும். இப்போ நாங்கள் வந்து கொடுத்துட்டு போய் எங்கள் உதவி தெரியாட்டி இன்னொரு நாள் முன்பெற மாட்டேன். அதுக்காகத்தான் இந்த காணொலி எடுத்து நாங்கள் நேற்று ஒரு வீடியோவில் விட்டுக்கிறோம். இது காட்டுறதுக்கு நோக்கம் வந்து நாங்கள் ஃபோட்டோ காப்பி மிஷினை கொடுக்குறதுக்கோ இதில் வந்து வீடியோ மூலம் காட்டுறதுக்கான இன்னொரு அவர் வந்து விழிப்புணர்வு பட்டு கட்டாயம் உதவி செய்கிற நோக்கத்தினால் நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் என்ன பொருள் கொடுத்தாலும் வீடியோ மூலம் காட்டுறதுக்கு நோக்கம் முடியும். மற்றபடிக்கு தான் வந்து விளக்கை கொடுக்குற இடக்கைக்கு தெரியக்கூடாது மறைச்சி அப்படியே போனால் இது வந்து தெரியாமல் போகக்கூடாதுன்ற நோக்கத்தினால் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அவங்க விழா பணத்தை 2,45,000 கொடுத்துக்கிறாங்க. மற்ற இல்லாமல் 3,60,000 இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர்கள் அனுப்பி இந்த வேலைகளை செய்ய சொல்லியிருக்கு. அவர்களுக்கு நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக என்னென்ன செய்தோம் என்னென்ன வாங்கிக்கணும்னு சொல்லி காணொலி மூலம் காட்டிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து செய்து போட்டு வீடியோ எடுத்து போராட்டி என்ன நடந்த இந்த காசுக்கு எது செய்தேன்னு அவங்க யாரையும் விட்டு விசாரித்து ஃபோட்டோ காப்பி மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, எத்தனைக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒன்றும் தெரியாமல் போயிடும். நான் அவங்களுக்கு குடும்பத்தை பில்லு உடனே அனுப்பியிருக்கிறேன். இங்கே மிஸ் டைம் அந்த பில் இருக்குது, அதை எடுத்து காட்டுறேன். நன்றி. பாருங்கள் ஓகே பாருங்கள், இந்த பில் வந்து கையளிக்கப்படுது. பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரியே மிஸ் இந்த பில்லை பார்த்துட்டு எவ்வளோ வந்து சொல்லி நீங்களே சொல்லுங்கள். அந்த பில் இருந்தாங்க இந்த பில் கையளிக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் உரிமையாளர் இப்போ மிஸ்ஸர்கிட்ட இந்த கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த மிஸ் அந்த இதை சொல்லுங்கள் நேரடியாக எவ்வளோ அமௌண்ட் சொல்லி இந்த பில்லையை காட்டுறாங்க. HA மல்டி ஸ்பாட் அந்த ஃபோட்டோ காப்பி மிஷின் அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் வழங்குகிற அந்த நிறுவனத்திடமிருந்து தான் இந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிற ஐயாத்துறை சந்திரன் அவர்கள். அதில் வந்து 2,45,000 ரூபாய் பெறுமதியான அந்த ஃபோட்டோ காப்பி மிஷினை எங்களுக்கு அன்பளிப்பாக
பெற்றுத் தருவதற்கு உதவிய ஐயாத்துரை சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கான அன்பளிப்பு நிதியுதவியினை வழங்கிய பிரான்சில் வசிக்கும் டன்சன் வினோதா குடும்பத்தினருக்கும் மீண்டும் மீண்டும் பாடசாலை சமூகம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் நன்றி கொள்கிறேன். நன்றி மிஸ். இந்த போட்டு எப்படிங்களா நன்றி மிஸ். முரளிக்கான மீது இருக்கு தானே? ஓகே நன்றி உறவுகளே. நீ நேரடியாக என்னுடைய இருக்கு ஆல்ரெடி சார். நாங்கள் நேரடியாக நோக்கம் வெளிப்படுத்தல் கவர்மெண்ட்டாக தான் இப்போ பார்த்துருக்கீங்க. இதுதான் முக்கியமான இப்போ உங்களோட பேர் செய்ய வேண்டிய கயல் இருக்குது. நாங்கள் மழையாக கொடுத்தா அது தெரிய வேண்டிய இதுக்கு செய்தோம் இதுக்கு செய்தோம். அதுக்காகத்தான் நான் திரும்ப இதை உதவி செய்கிறாங்கன்னா அவங்க தங்களுடைய விளம்பரத்துக்காக எந்த தவறுகளாக நினைக்கிறாங்க நேற்று ஒரு நாங்கள் அடுத்தவனுக்கும் உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துங்க, நீங்களும் செய்யுங்க. அதை விட்டுட்டு இவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கொடுக்குறத காசு கொடுக்குறத வீடியோக்காக கொடுக்குறாங்கன்ட்டு அந்த வசனத்தை மட்டும் தயவு செய்து மறந்துடுங்க. காதில் விழுந்தபடியே தான் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. செய்கிற என்று சொல்கிறேன். செய்கிற வேலை வீடியோவில் உதவி வந்து இன்றைக்கு உங்களுக்கு வாங்கின குருணருக்கு செய்யப்பட்ட உதவி இன்றைக்கு வெளி மாவட்டத்துக்கு வேலை வண்டி வந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டிய இன்றைக்கு பெரிய அளவில் வெளி மாவட்டத்துக்கு பண்டதி வாக்களை எங்களை உதவியை செய்ய காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வழிபடத்தன்மையாக செய்து தான் கூப்பிட்டு எங்களை செய்ய வைக்கிறார்கள். வந்து நீங்கள் வந்து யாரும் தவறாக இவர்களை கொடுத்து போட்டு வீடியோ காணொலி மூலமாக காணொலிக்காக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லி அடுத்தவங்களை நாங்கள் வந்து நல்ல நோக்கம் வெளிப்படத்தன்மையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பில்லுகள் அதுகள்னு சொல்லி உடனடியாகவே எவ்வளவு காசு எவ்வளவு என்று சொல்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு நாங்கள் வந்து செய்கிறோம். சமூக சேவை உதவி செய்யணும், மக்களுக்கு உதவி செய்யணும், எங்களை ஊர் மாறணும், இந்த கிராமம் மாறணும்ன்ற நோக்கத்தில் நாங்கள் வலிக்கிறாங்க. அது வந்து இப்போ வெளி மாவட்டத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கால் வைக்க வைக்கிறோம். கட்டாயம் நிச்சயமாக ஆறாவது எங்கள் சரியான நேர்த்தியாக நாங்கள் இந்த உதவியை செய்வோம். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமையே செய்து வந்துருக்கோம். இப்போ நோம்புலாம் உங்களுக்கு முன்னாங்க மண்டதியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த பெட்ரோல் அடித்து போட்டு வந்து நாங்கள் அதெல்லாம் யார்கிட்டையும் கேட்பது கிடையாது. என்னென்னு நாங்கள் பொது வேலை செய்கிறோம்ட்டாங்க கணக்கை எங்களுடைய வளங்களையும் விட்டு கணக்கை செய்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் யாருக்காவது நன்மை கிடைக்கட்டும், எங்களோட சிறிய சிலவு பரவாயில்ல, ஆனால் இந்த பள்ளிக்கூட மாணவ செல்வங்களுக்கு நல்லது கிடைச்சி இந்த பள்ளிக்கூடங்களும் வளர்ச்சி அடைச்சி இனி வார காலத்தில் இந்த மாணவர் செல்வம் யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தால் பின்தங்கி இப்போ எவ்வளோ பிரச்சனை கலாச்சாரங்களை அடைஞ்சிருப்பீங்க. இன்றைக்குங்கிற எத்தனையோ பிரச்சனை நடந்துருக்கு. இதுகளை எல்லாம் சொல்லி இல்லாத அப்போ அதுகளை மாற்றுறதுக்கான நாங்கள் இப்போ விளையாட்டுகளோ கல்விகளை கொடுத்தா தான் இந்த பிள்ளைகள் வேறு சிந்தனையில் போகும்ன்ற நோக்கத்தில் இந்த உதவிகளை செய்துருக்கிறோம். உறவுகளை ஆகிய நீங்களும் உங்களால் மனம் இருந்து என்றால் உங்களால் என்ற உதவிகளை எங்கெங்கே உங்களோட கிராமங்களுக்கோ எல்லாத்துக்கும் செய்துருக்கேன். செய்தீங்கன்னா உங்களோட நன்மை. அது வந்து யாராவது சொல்லிட்டு போகட்டும், வீடியோ கொடுத்தேன்ட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நாங்கள் செய்கிற சேவை நல்ல நோக்கத்தோடு செய்தால் மேலே இருக்கிற ஆண்டவனங்களை ஆசீர்வதிப்பார், தாரங்குளையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் வேலை செய்கிறவங்களையும் கடவுளை ஆசீர்வதிக்கிறோடைய தான் நாங்கள் இந்த இடத்துல உடனடி எந்தபடி எவ்வளோ நன்று இந்த வேலைகளை செய்துருக்கிறோம். நன்றி உறவுகளை. இந்த காணொலியை பார்த்தா தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்க்குறதோட மட்டும் விட்டுறாங்க. திரும்ப சொல்லும் அடுத்தவருக்கும் பயந்து கொண்டு அடுத்தவனும் இன்னொரு உதவி செய்கிறதுக்கு முன்பெறவனும் என்ற நோக்கத்தில் இந்த காணொலியை விட்டுருக்கிறேன். நன்றி உறவுகளை. நன்றி. வணக்கம் உறவுகளை. இந்த காணொலியை முடித்து விட்டேன். ஆனால் இருந்தாலும் அந்த கிணறு ஒன்று பார்க்க வேண்டி கிடக்கு. இதை பின்னால் இணைச்சி கொள்றோன்னு பாருங்கள். இந்த கிணறுக்கு ஒரு என்ன போடணும் சார்? இந்த கிணத்துக்கு என்ன போடணும்? மழைய இந்த பாதுகாப்பு மூடி என்று போட கிடக்கு. அதையும் காட்டி விடுறோம். காட்டி போட்டு அதை நாங்கள் செய்து கொடுத்து விடுறோம். அடுத்தது வந்து இந்த வைவே கனெக்ஷனையும் அதையும் வந்து எவ்வளோ காசுன்னு சொல்லி செய்கிறாங்க. வந்து 2 நாள் அதையும் ஒப்படைச்சி விடுவேன். பிரச்சனையில் இந்த 3 வேலையும் நாங்கள் திருப்தியாக செய்து கொடுத்துட்டு போவோம் இந்த ஸ்கூலுக்கு. அதுவும் வந்து டன்சன் வினோதாவோட பணம் தான், எங்களுடைய ஒரு பணமும் இல்லை. டன்சன் வினோதாக்கள் அந்த நிதி அரசுடைய இந்த வேலை திட்டம் முழுமையாக செய்யப்படுவதோடைய நாங்கள் அவங்க விட்டு 50 தான் வந்து இங்கே நிற்கிறோம். எங்களுக்கு இதில் ஒன்று இல்லை. எங்களுக்கு நல்லா செய்யணும்ன்ற நோக்கம் கொண்டு தான் இந்த கிணத்தையும் காட்டிக்கண்டு
இங்கே பாருங்கள் மாமரத்தை என்ன மாமரம் சார் இந்த மாதிரி இப்போ காய்ச்சி நிற்கிது அதை எடுத்துகிட்டு வாங்க சார் பாப்புக்கட்டம் உங்களோட ஸ்கூலில் இப்படி ஒரு மாமரம் நிற்கிறேன்டா கட்டாயம் காட்டுவோம் என்ன இங்கே பாருங்கள் இந்த மாமரத்தை பாருங்கள் இங்கே இந்த ஸ்கூலில் கிரவுண்ட் இருக்குது ஆனால் எண்ணிக்கை மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்குது என்ன மாம்பழம் சார் இந்த புளிமாங்காய் புளிமாங்காயா போய்க்க கொஞ்சம் ஒடுங்கிட்டு போகலாம் சும்மா பகுதி பண்ணுறது சார் இல்லை மரத்தில் இப்படி ஆஞ்சு சாப்பிடுங்க ஒரு தனி டேஸ்ட் ஒன்று இருக்குது தெரியும் தானே சார் மேலே மிச்சம் இங்கே கிராம பக்கம்தான் இருந்தாலும் இப்படி ஒரு மாமரத்தை வச்சு நல்ல மாமரம் வச்சுருக்கலாமே சார் வைக்கலையா நீங்கள் தண்ணி பிரச்சனை இது தண்ணி தானே கிணறு வாங்கலாம் கிணத்தை பார்ப்போம் இது எங்களை பூங்கா என்ன சின்ன பூங்கா சின்ன விளையாடுற இடம் பாருங்கள் இங்கே பூங்கா இருக்குது பெரிய ஸ்கூல் தானே என்ன பூங்கா இருக்குது விளையாட்டு மைதானம் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கிணத்து இந்த பாருங்கள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறபடியாக தான் இதுக்கு ஒரு பாதுகாப்பான இது வந்து அந்த விழுந்திருக்க தகரம் வச்சு தகரம் அப்படியே விழுந்து கிணத்துக்கு கிடக்கு பாருங்கள் உறவுகளே கிணத்து கிடக்கு இப்போ இதையும் பாருங்கள் இதுக்கு இந்த இதை சுத்த வர ஒரு பாதுகாப்பு அடித்து நாங்கள் செய்து கொடுக்க அதுவும் வந்து டான்ஸ் அண்ட் வினோதாக்கெல்லாம் செய்ய போகிறாங்க அந்த நிதி அனுசரணையும் எங்களுக்கு செய்ய நாங்கள் இதையும் செய்து கொடுத்து விடுவோம் பிரச்சனை என்ன இந்த பிள்ளைகளோடு எந்த இடத்துல யாரும் விழுந்தாலும் பெரிய ஆபத்துக்கு வந்து முடிஞ்சிடும் என்ன என்ன பெரிய ஆபத்தில் வந்து முடிஞ்சிடும் அதுக்காக இந்த உதவியை நாங்கள் செய்து கொடுப்போம் இங்கே பாருங்கள் அவங்க தகரம் வச்சுக்கிறா தகரம் காற்றுக்கு கிணத்துக்கே விழுந்துட்டு பாருங்கள் கிணத்துக்கு விழுந்து கிடக்கு பாருங்கள் இதை உங்களுக்கு ஏன் காட்டுறோம்னு சொன்னால் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும்ன்ற நோக்கத்தில் திரும்ப திரும்ப செல்ல வேண்டி கிடக்கு என்னென்னு சொன்னால் ஒரு சில பேர்த்த வதந்திகள் எங்களோட மனசுகளையும் வேலை செய்கிற எங்களோட மனசுகளையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்கிறது நாங்கள் நல்ல நோக்கத்தில் செய்தால் இது வந்து பப்ளிசிட்டிக்காக செய்கிறோம் விளம்பரத்துக்காக செய்கிறோம் அடுத்தது வழக்கை கொடுக்குற இடக்கைக்கு தெரியக்கூடாது இந்த காலத்தில் நாங்கள் வழக்கை கொடுக்குற இடக்கைக்கு தெரியக்கூடாண்டா ஒரு வேலை திட்டம் செய்யப்படாதுன்ற நோக்கத்தில் நாங்கள் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு நன்றி உறவுகளை இந்த கணத்தையும் காட்டியிருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்கூல் இந்த பெரிய ஸ்கூலில் ஒரு ஃபுட்பால் மைதானம் இருக்குது எல்லாம் அமைந்திருக்கு நல்ல இடம் ஆனால் மாணவர் செல்வங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இனிவரங்களில் கொஞ்சம் கூட்டி விடுங்க சார் மாணவர்களை தண்டித்து கூட்டி விட்டிங்கன்னா நல்லா என்னங்க சார் ஓகே சார் பக்கத்தில் நிற்கிறேன் இவர் இந்த பிரின்சிபல் சார் இங்கே டீச்சரால் அவர் தான் பொருளாதாரம் இருக்கிறேன் அப்போ காய்ச்சிருப்பேன் இந்த மாங்காயை பார்க்க எனக்கு பழைய ஞாபகம் நன்றி இதெல்லாம் அவ்வளோ உண்மையில் பார்க்க இந்த ஸ்கூலில் நல்லா இருக்குது ஓகே நன்றி இந்த காணொலியை முடிச்சு போனோம் என்னென்னா நான் இது திருப்பி வந்த இடத்துல நாங்கள் அதை முடிச்சு விட்றோம் நன்றியா ஓகே